Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கைஜூ நம்பர் 8 சீசன் 2 எபிசோட் 5 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம கிக்கருவை காட்டுறாங்க. பிளாட்டூன் லீடரான ரின் கூட பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். நல்லா தான் எப்போ சண்டை போடுவான், ஆனா அவளால ரின்க்கு ஈக்குவலா சண்டை போட முடியல. இவ எப்படி அட்டாக் பண்ணுவான்னு அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குது. ரின்னால பாத்தீங்கன்னா கோவம் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே பக்காவா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால தான் சண்டை போடுற டைம்ல கூட அவ அவ்வளோ பெரிய கன்னை வச்சுக்கிட்டு கேஷுவலா இருக்கான். இது எல்லாத்தையுமே நருமி மேல இருந்து பார்த்துட்டு, என்ன இப்படி படுமொக்கையா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இப்படி சண்டை போட்டீங்கன்னா நானே உங்களை ஈஸியா தோக்கடிச்சிருவேன், வெக்கமா இல்ல அப்படி இப்படிம்பானா. அது கிக்கருக்கு கடுப்பாயிரும். ஏன்னா கேம் விளையாண்டுக்கிட்டு திமுறா பேசிட்டு இருக்கான். எப்படியும் அவன் அந்த கேமை விளையாண்டு முடிக்க 1 மாசம் ஆகுமாமா. அதை முடிக்கிறதுக்குள்ள நீங்களும் ரெடி ஆயிரணும். என்ன ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களாலையும் எல்லாத்தையும் நேரத்துக்கு கத்துக்க முடியும் அப்படின்ட்டு பயங்கரமா பேசிட்டு இருப்பான். அப்போ வைஸ் கேப்டன் வந்து ஒரு மிதியை விட்டு, முதல்ல நீயே உன் வேலையை பார்க்க வேண்டி இருக்குது, இதுல உட்காந்துக்கிட்டு பில்டப் பண்ணிட்டு இருக்கியான்னு. அப்போ கிக்கரு மறுபடியும் சண்டை போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேப்பான். அவளுக்கு புரிஞ்சு போச்சு, இவளை தோக்கடிக்கிற வரைக்கும் அவ விட மாட்டான்னு. சரி பரவாயில்ல, எனக்கும் ஆர்வமா தான் இருக்குது, வா ஒரு கை பார்த்தலான்ட்டு கெத்தா சண்டைக்கு வந்து நிப்பான். அப்போ வைஸ் கேப்டன் நருமி கிட்ட கைஜூ நம்பர் 8 நம்ம டீம்ல சேர்த்திக்கலாமாங்கிற மாதிரி கேட்பாரு. ஏன்னா அவனுக்கு தான் சுத்தமா பிடிக்கலையே, இப்போதைக்கு இருக்கட்டும் இல்லன்னா வெளியே அடிச்சு துரத்திடுவேன்னு சொன்னான். இப்போ ஓகேவான்னு கேட்டவன யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு அந்த சயின்டிஸ்டுங்க கால் பண்ணி கைஜூ நம்பர் 8 பத்தி பேசணுமானுங்க. என்ன பஞ்சாயத்துன்னு தெரியல. அப்படியே கட் பண்ணி நம்ம கஃப்காவை காட்டுறாங்க. அவன் இப்பதான் வீட்டுக்கே வர்றான். வந்துட்டு அப்படியே பால்கனியில நின்று பார்க்கும்போது இப்பதான் அவனுக்கு சந்தோஷமா இருக்குது. அதே நேரம் நம்ம கஃப்காவோட பாடியை செக் பண்ணி பார்த்தப்போ அவன் கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கிறத அவங்க நோட் பண்ணிருப்பாங்க. எதனால இப்படி சடனா ஆகுதுன்னு தெரியல. ஆனா இதே மாதிரி இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டே இருந்தான்னா அதுக்கப்புறம் அவன் நிரந்தரமா கைஜுவா தான் இருக்கணும். அவனால மனுஷனா மாறவே முடியாது. இந்த விஷயம் அவனுக்குமே தெரியும். ஆனா அதை அவன் பெருசா கண்டுக்கல. அவன் பாட்டுக்கு வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருப்பான். அவன் ஆக்சுவலா இங்க பேஸ்ல தான் இருக்கணும். ஆனா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருக்கான். இருந்தாலுமே அவனை ஃபாலோ பண்றதுக்கும் ஒரு டீம் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, பழைய மாதிரி அவனால நார்மல் லைஃப் வாழ முடியுமான்னு கேட்டா அது டவுட் தான். அதே நேரம் இங்க நம்ம கஃப்கா வீடு ஃபுல்லா இருக்க குப்பை எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கணும்னு தோணுமா. சோ அவனை கண்காணிச்சுட்டு இருக்காங்களா ஆபீசர்ஸ், அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டே போவான். பல பஞ்சாயத்துகள் இருந்தாலும் பய பாத்தீங்கன்னா எது நடந்தாலும் பரவாயில்ல ஒரு கை பார்த்தலான்னு சந்தோஷமா தான் இருப்பான். அதே நேரம் அவன் கூட ஒர்க் பண்ணவனுங்கலாம் கை ஜூஸ் எல்லாத்தையும் கிளீன் பண்ற வேலையை பார்த்துட்டு இருப்பானுங்க. வழக்கம் போல புலம்பிக்கிட்டே தான் வேலையை பார்ப்பானுங்க. அட இது வேற ஒண்ணும் இல்ல, அந்த எறும்பு கை ஜூஸை போட்டு தள்ளாங்கல்ல, அது 1-2ன்னா பரவாயில்ல, சிட்டி ஃபுல்லா இருக்குதுங்க, அத்தனையும் கிளீன் பண்ணணும்னா அதான் புலம்பிக்கிட்டே வேலை பார்ப்பானுங்க. அப்ப கரெக்டா கஃப்கா வருவான். அவனை பார்த்த உடனே அவ்வளவு ஹாப்பி. அப்புறம் என்ன மாத்தி மாத்தி கொஞ்சம் ஜாலியா பேசிக்குவாங்க. சரி என்ன இந்த பக்கம்னு கேட்ட உடனே அவன் புக்கு நிறைய வாங்கி வச்சிருந்திருப்பான். அந்த புக் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் பண்ணுவானா. அப்ப அங்க அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கத பார்ப்பான். மிஷின்ஸ் எல்லாமே புதுசா வாங்கி போட்டிருப்பாங்க. உடனே அதை வச்சு வெட்டி பார்ப்பான். சூப்பரா வெட்டும். அதுல ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வெட்டுறதுக்கு வந்து கஷ்டமா இருக்குதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நம்ம பையன் அதை அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே அசால்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வெட்ட முடியாம பிளேடு உடஞ்சு போன இடத்த எல்லாத்தையும் ஈஸியா வெட்டிடுவான். 10 வருஷம் இங்க வேலை பார்த்திருக்கான்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் அங்க இருக்கவனுங்க எல்லாம் புலம்பி தள்ளுவானுங்க. ஏன்னா கஃப்கா இருந்தப்போ அவன் பாத்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டா கூட நின்னு வேலை பார்ப்பான். அவன் தான் இப்ப இல்லையே, அதனால எல்லா வேலையும் இவங்க தான் பார்க்க வேண்டி இருக்குது. முடியலையா. இப்பதான் தெரியுது கஃப்காவோட அருமை என்னன்னு. பேசாம நீ இங்கே வந்துறியா, எப்படி இருந்தாலும் டிஃபென்ஸ் போர்ஸ்ல நீ கட்ட கடைசியில தானே இருக்க, இங்க இருந்தீங்கன்னா நீ தான் பெஸ்ட்மானா. உடனே அங்க இருந்தவன் கடுப்பாயி அவன் மேல தண்ணியை விட்டு அடிச்சிருவான். கொய்யால எவ்வளவு தைரியம் இருந்தா நீ கஃப்காவை கேவலமா பேசுவேன்னு. சரி சரி சண்டை போட்டிக்காதீங்க ஏட்டையா அப்படின்ட்டு ஜாலியா வேலையை பார்ப்பானுங்க. இது எல்லாத்தையுமே அந்த ஆபீசர்ஸுங்க பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே, ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு பயந்துட்டு இருப்பானுங்க. அப்படியே கட் பண்ணா சாயந்தரம் ஆகுது. இவ்வளவு நேரம் ஜாலியா இருந்துட்டு இப்பதான் நம்ம பையன் கிளம்புறான். இப்ப இவங்களுக்கு என்ன பயம்னா, ஃபர்ஸ்ட் டிவிஷனோட முக்கியமான கேப்டனான ஐசாவோ செத்து போயிட்டாரு. இனி இதுக்கப்புறம் கை ஜூஸ் எல்லாம் வந்தா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ஒரு பதட்டம். பேசாம இங்க இருந்து போயிடலாமா அப்படின்னு இந்த சாணி மண்டக்காரன் சொன்ன உடனே கூட இருந்தவன் கடுப்பாயி கத்துன்னு கத்துவான். ஏண்டா விளக்கண்ண, நம்ம ஆளுல என்ன சொம்ப பயிலுகன்னு நினைச்சியா, அவங்க கைஜூ நம்பர் 9 படுக போட்டு பிரின்னு பிரிச்சு உரிச்சு தூக்கி தூர போட்டுருவாங்கடா. அப்படி போட்டாங்கன்னா அதை கிளீன் பண்ண நம்ம இருக்கணும், அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாது அப்படின்ட்டு அவர் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. உடனே 2 பேரும் பார்த்துட்டு மனுஷன் சொரித்தனமா வெறித்தனமா இருக்காரியா அப்படின்ட்டு பாராட்டுவானுங்க. அவனுக்கு என்ன நம்பிக்கைன்னா, எப்படியும் டிஃபென்ஸ் போர்ஸ் அதை காலி பண்ணிடுவாங்க, நம்ம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லைன்னு தைரியமா போவான். யார் மேல நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அவனுக்கு கஃப்கா மேல முழு நம்பிக்கை இருக்குது. இங்க நம்மால வேற கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கான். கிக்கரு வேற அவங்க அப்பா இறந்ததுனால ரொம்பவும் கவலையில் இருக்கான்ல, அவளுக்காக எப்படியாச்சும் அந்த கைஜூ நம்பர் 9 காலி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு வெறியோட யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ பக்கத்து சீட்ல நருமி வந்து உட்காருவானா. இவன் வந்தாலே வில்லங்க ஸ்டார்ட் ஆகுமேன்னு யோசிக்கும் போதே அவன் ஆரம்பிச்சிட்டான். அதாவது கஃப்கா வந்து டிஃபென்ஸ் போர்ஸ்ல இருக்கிறது சரியில்லைன்னு அவனுக்கு தோணுதான். பிடிக்காமலாம் இல்ல, அவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கான்ல, அவன் அப்படியே அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தான்னா அப்புறம் அவன்
பர்மனண்டா கைஜுவா தான் இருக்கணும், மனுஷனாக முடியாது. சோ அதனால இப்படி இருக்கிறவனை என்னால சண்டை போட அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு உடனே கஃப்கா ரொம்பவும் கவலைப்பட்டு, அப்ப நான் சண்டை போட முடியாதா அப்படின்னு அவன் ஷாக்ல கேட்க வர்றதுக்குள்ளேயே, வெரி குட், இப்படித்தான் நாங்க வேண்டாம்னு சொன்னாலும் நீ எங்களுக்காக நின்று சண்டை போடணும் அப்படின்ட்டு அவன் சட்டையை பிடிச்சி எப்படியாச்சும் எங்களுக்கு ஹெல்ப் பண்றான். நம்ம நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது, ஆனா அதுக்காக நீ கைஜுவா மாதிரி அட்டூழியம் பண்ணினா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், கழுத்துலயே 4 போட்டு அங்கேயே காலி பண்ணிடுவேன், எப்படியாச்சும் நம்ம நயனை போட்டு தள்ளி ஆகணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீயும் அதே கான்பிடென்ட்டோட தானே இருக்க? ஏன்னா கேப்டன் சாகும்போது அந்த சம்பவத்தப்போ நம்ம ஸ்பாட்ல தானே இருந்தோம். அந்த பெயின் என்னன்னு மத்தவங்களை விட நமக்கு தான் நல்லா தெரியும். முடியாதுன்னு மட்டும் சொன்னேன், சொல்ல மாட்டேன்னு நான் நம்புறேன் அப்படின்னு உடனே நம்ம பைய விரியாயி, நான் இங்க இருக்கணும்னு என் மேல முழு நம்பிக்கை வச்சு என்னை இங்க இருக்க வச்சதே கேப்டன் தான், அதனால தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். அவருக்கு இப்படி ஆயிருக்கும் போது எப்படி நான் விட்டுட்டு போவேன்? எதுவா இருந்தாலும் நின்னு போராடுறதுக்கு நான் ரெடிம்பா. சூப்பர் அப்பு அப்படின்னா என் கூட வா, ஏன்னா இப்போத்துல இருந்து இது நம்ம ட்ரைனிங்கான நேரம்பா. அப்ப மத்த டீம் மெம்பர்ஸ் எல்லாத்தையும் காட்டுவாங்க, எல்லாருமே வெறி கொண்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா கைஜு நம்பர் 9 பெரிய த்ரெட் லெவல்னு தெரிஞ்சு போச்சு. இனிமேட்டு அதை விட்டா இவங்களுக்கு தான் டன்டான காட்டன், அதனால காலி பண்ண ரெடி ஆயிட்டாங்க. அதே நேரம் நம்ம 3rd டிவிஷனோட வைஸ் கேப்டன் ஹோஷினா லேபுக்குள்ள வந்து நின்னுகிட்டு ஒரு வழியா எந்திரிச்சிட்ட போல. கைஜு நம்பர் 10 பாரு, பார்த்தா கைஜு நம்பர் 10ன்னு ஒன்னு இருக்கும், பாடி எல்லாத்தையும் செதைச்சு வச்சிருக்கானுங்க. இனி இதுக்கப்புறம் இதை வச்சு அடுத்து என்ன நல்லா சம்பவங்கள் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.